Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. So நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம். அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். டுடே இஸ் பார்ட் 5. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் / தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரி. அப்கமிங் எக்ஸாம் ஃபோக்கஸிங் ஆன் 2022 வரக்கூடிய எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ஜென்ரேஷன் கார்பரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து எடுக்கக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக என்னென்ன வந்திருக்கு. டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் நவம்பர் 2021 நடக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ திருப்பி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கான ரிசல்ட் ப்ரொசீடிங், டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு ஃபார் எம்ப்ளாயி ஆஃப் TINGEDCO, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து ரீசெண்டாக வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அடுத்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், த எக்ஸாம் டேட் ஷெட்யூல் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடக்க வேண்டியதாக இருந்ததுன்னா 24/4/2021 நடக்க வேண்டியதாக இருந்தது. அப் டு 16/5/2021 இந்த டேட்ஸ்குள்ளே நடக்க வேண்டியதாக இருந்தது. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு டியூ டு இன்க்ரீஸ் இன் கோவிட் கேசஸ். அதனால டென்டேட்டிவ் டேஸ் வந்து லேட்டராக அனௌன்ஸ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட் இயர் April 24 May 16 நடக்க வேண்டியதாக அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டு ரிலாக்ஸேஷன்லாம் வந்து ரிவோக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can expect the exam. ஸோ இப்போ எக்ஸாம் வந்து நம்ம April 24 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த இயர் நடத்த போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மார்ச் மிடில் இல்லை மார்ச் ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்ச் ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 30 to 45 டேஸில் என்ன பண்ணலாம்னா they can conduct the exam. ஓகேவா? டவுட் இருந்தது. ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2020 வந்தது. 2020 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2021 நடக்க வேண்டியது அங்கேயும் போஸ்ட்போன் ஆகி 22 தான் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் TNEB தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ TNEB தான் நடத்துவாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் இயர்லேருந்து தமிழ்நாடு நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா TNPSC கண்ட்ரோலில் வந்துடும். என்னென்னா ஏற்கனவே TNPSC Group 1, 2, 2A, 4 எல்லாமே நடக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் எக்ஸாமும் வந்து TNPSC கீழே வரலாம், TNEB TNPSC கீழே வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா TNSTC தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா TNPSC கீழே வரலாம். ஆனால் எக்ஸிஸ்டிங் என்ன அப்படின்னா யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம் போர்டு இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அவங்களே தான் இப்போ வரப்போகிற எக்ஸாம் மட்டும் நடத்திட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமும் TNPSC கீழே வர மாதிரி மாறுற மாதிரி சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ADA 247 celebrating 13 years of success, the biggest party of the year, flat 17% of. ஸோ ADA 247 ரீசெண்டாக 13 years அவங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதை முன்னிட்டு ஒரு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் மகா பேக் அண்ட் டெஸ்ட் பேக். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் 17% ஆஃப். ஒருவேளை மகா பேக் இல்லை டெஸ்ட் பேக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி. 12 months வேலிடிட்டி இருந்ததுன்னா யூ கெட் 24 months வேலிடிட்டி. எப்படி அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் த கோட் Y424. ADA 247 மொபைல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா நீங்கள் இந்த பேக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு ஸோ என்னென்ன சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் சிலபஸில் இருக்குது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெக்கானிக்ஸ், அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி, நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அடுத்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அடுத்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர். ஸோ இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிஇ படித்த ஸ்டூடெண்ட் படித்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பாரு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தனி பேப்பரு, டிசைன் தனி பேப்பரு, மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு பேப்பரு, மெட்டலர்ஜி ஒரு பேப்பர். ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட பேசிக்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு சிலபஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணி இங்கே வந்து சப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின், என்ன பேட்டர்ன் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நான் 7 டாபிக் சொன்னேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் பேட்டர்ன் பாருங்கள், எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 இன்ஜினியரிங் மேக்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ், பார்ட் 2 பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ், அடுத்து பார்ட் 3 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட், இதில் தான் வந்து மெக்கானிக்கல் வரும். இதில் 60 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க்கு, ராங்கான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. 1/3 ஆஃப் தி மார்க் வில் பி மைனஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் 2 ஹவர்ஸ். ஸோ 100 கொஸ்டின்ஸ் சொன்னால் ஸோ 100 மார்க்ஸ். ஸோ 100 கொஸ்டின்ஸ் எப்படின்னா பார்ட் 1ல 20, பார்ட் 2ல 20, பார்ட் 3ல ஒரு 60. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 2 ஹவர்ஸ் டியூரேஷன். ஸோ லாஸ்ட்டாக கேட்ட 2018ல் கேட்ட எக்ஸாமோட வெயிட்டேஜ், சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா ஸோ 60 கொஸ்டின்ஸ் ஏர்லேருந்து கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன்லேருந்து 10, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிலேருந்து 9, தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு 8, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 9, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிலேருந்து 8, ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ்லேருந்து ஒரு 8. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 2015 அண்டு 2018 கேட்ட ஒரு ஆவரேஜான கவுண்ட். ஓகே, 2015ல் நடந்த எக்ஸாம் ப்ளஸ் 2018 நடந்த எக்ஸாம்ஸோட ஆவரேஜ் கவுண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸில் இந்த கவுண்ட் மாறலாம். ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ்லேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், அடுத்து மெட்டீரியல் சயின்ஸு, மெக்கானிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அந்த வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா மெக்கானிக்ஸ்ன்ற ரொம்ப பேஸு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட டோட்டலாக எல்லா பேஸுமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் தான் இருக்குது. ஸோ மெக்கானிக்ஸ்லேருந்து தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸு, டிசைனு, ஸோ நிறைய டாப்பிக்லேருந்து மெக்கானிக்ஸ்லேருந்து தான் அவங்க டெரைவ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டிசைன் ஏன் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்ற ஒரு பேப்பர் இருக்குது. டிசைனில் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது, டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ், டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ 3 சப்ஜெக்ட் இருக்கிறதால சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 11-12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ADA 247 செலிப்ரேட்டிங் இட்ஸ் 13 years ஆஃப் சக்ஸஸ். ADA 247 ஆரம்பிச்சு 13 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆஃபரை முன்னிட்டு யூ கெட் 17% ஆஃப் plus double validity on all Megapack and test pack. Use the code Y424 to avail this offer. ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு Megapack இல்லை டெஸ்ட் பேக் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கோடை Y424ன்ற கோட் போட்டிங்க அப்படின்னா யூ கெட் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி. நெக்ஸ்ட்டு டுடேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, built up edge is formed while machining. என்ன at low speed, option 3, brittle material at high speed, and option 4, brittle material at low speed. So first question கான answer என்ன? So do share the link with your friends so that they can also join in MCQ questions discussion part. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ADA 247 தமிழ் சேனலில் முன்னாடி வந்து யூடியூப் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 இது ஒரு நியூவான ஒரு சேனல். இந்த சேனலில் தான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே தே வில் டேக் த கிளாஸ். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், மேக்ஸு, ட்ரிபிள்இ, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த இப்போதைக்கு இந்த 4 சப்ஜெக்ட்டு. ஸோ இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சிவில், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம் உள்ளே வரும்போது அந்த சப்ஜெக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் தான் எனி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், எனி இன்ஜினியரிங் பேஸ்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் கிளாஸஸ் வில் பி கண்டக்டட் ஹியர். தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. those who are given a huge என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூஜ் ஃபாலோ ஃபார் ADA 247 தமிழ். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஆதரவு வந்து தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸ் பை ADA 247 கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு those who are watching live can guess the answer. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம். A built up edge is formed while machining. Option 1, ductile material at high speed. Option 2, ductile material at low speed. Option 3, brittle material at high speed. And option 4, brittle material at low speed. So those who are watching live, guess the low to medium cutting speed la dhaan வந்து built up edge form ஆகுது. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ductile material at
low speed is the reason for built up edge formation. Next question. Question number 2. The property of a material necessary for forging in stamping images on coins and in ornamental work. Enna? The property of a material necessary for forging in stampings images on coins and in ornamental works is option 1 elasticity, option 2 plasticity, option 3 ductility, and option 4 malleability. So the 4 optionல என்னவா இருக்கும்? Those who are watching live, guess your answer for question number 2. Those who are watching live, do guess your answers. The property of a material necessary for forgings in stamping images on coins in an ornamental and in ornamental work is. ஸோ என்னென்ன ஏரியாலலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. The property of a material necessary for forging in stamping images on coins and in ornamental work. ஆன்சர் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ forging பார்க்கும்போது forging may be defined as a metalworking process by which metals and alloys are plastically deformed due to the desired shape by the application of compressive force. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் plasticity. It is the property of a material by virtue of which material deforms permanently. This property of the material is necessary for forging in stamping images on coins and in ornament work. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்னவா இருக்கும்? Any guesses? Number 2, plasticity is the correct answer. The property of a material necessary for forging in stamping images on coins and in ornamental work என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 plasticity. Next, question number 3. Eutectoid composition of carbon steel at room temperature is known as. Eutectoid composition of carbon steel at room temperature. Number 1 pearlite, number 2 ferrite, number 3 semonite, number 4 வந்து பார்த்தீங்கன்னா martensite. மறுபடியும் சொல்கிறேன், eutectoid composition of carbon steel at room temperature is known as option 1 pearlite, option 2 ferrite, option 3 cementite, option 4 martensite. So what is the answer for question number 3? So do guess your answers for this question. So கடைசியில் என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். Those who are watching live, do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. ஆன்சர் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். According to iron carbon phase diagram, TTD diagram சொல்லுவாங்க, time temperature transition diagram, அப்படி இல்லைனா iron carbide diagram. இந்த diagramல பார்க்கும்போது phase diagram, we call the composition of the steel that contains 0.8% of carbon as eutectoid composition. Sorry, ஒரு iron carbon phase diagramல பார்த்தீங்கன்னா ஒரு steel that contains 0.8% of carbon, we call it as eutectoid composition. In certain composition where upon cooling austenite to lower than 723 degrees Celsius, eutectoid reaction என்னன்னு பார்த்தீங்கன்னா austenite turns into pearlite. While cooling lower than 723 degrees Celsius, அதாவது eutectoid reaction 720 degrees Celsius மேலே நம்ம கூல் பண்ணும்போது அதில் இருக்க ஆஸ்டனைட் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா பெர்லைட்டாக மாறும். ஓகேவா? ஸோ அப்போ வாட் இஸ் தி ஆன்சர்?
Eutectoid composition of carbon steel at room temperature is known as option 1 perlite தான் கரெக்டான ஆன்சர். Next, question number 4. In which of the following welding process vacuum environment is required? In which of the following welding process vacuum environment is required? Option 1 ultrasonic welding, option 2 laser beam welding, option 3 electron beam welding, and option 4 plasma arc welding. இந்த 4 type of welding processல எதுல வந்து வேக்கம் என்வாயன்மெண்ட் தேவைப்படும். ஒரு வேக்கம் சேம்பருக்குள்ள தான் இந்த மாதிரியான ஒரு வெல்டிங் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன் எதுக்கு? இந்த 4ல் நம்பர் 1 அல்ட்ராசானிக் வெல்டிங்கா, நம்பர் 2 லேசர் பீம் வெல்டிங்கா, இல்லை நம்பர் 3 எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கா, இல்லை நம்பர் 4 பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங்கா? ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. வில் see which one is the correct answer. Next, those who are watching live, good evening Sivaraj, thank you for joining. Question number 4க்கு option 3 சொல்லிருக்கீங்க, electron beam welding. ஓகே, செக் பண்ணலாம். anyone else, those who are watching live, 4th questionக்கு என்ன ஆன்சர் கெஸ் பண்றீங்களா? சிவராஜ் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சிவராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆப்ஷன் 3 கெஸ் பண்ணியிருக்காரு, எலக்ட்ரான் பீம் வெல்டிங். anyone else? ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங். எலக்ட்ரான் பீம் வெல்டிங் joins metals by bombarding of a different specific confined area of the base metal with the high velocity electrons. The operation is performed in a vacuum to prevent the reduction of electron velocity. ஸோ இந்த ரீசன்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங் எதுக்குள்ள நடக்குது? வேக்கம் சேம்பரில் நடக்குது, டு ப்ரிவெண்ட் தி ரெடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி. ஸோ இப்போ ஃபார் த 4th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 3 எலக்ட்ரான் பீம் வெல்டிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிவராஜ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 5. Shock effect in a nozzle is felt in. Shock effect in a nozzle is felt in option 1 divergent portion, option 2 straight portion, option 3 convergent portion, option 4 throat. Shock is felt in a nozzle where? Number 1 convergent portion, number 2 straight portion, number 3 convergent portion, and number 4 throat. ஒரு நாசில்ல எந்த இடத்துல ஷாக்கை வந்து நம்மளால் உணர முடியும்? ஷாக்கு நாசில்ல ஏற்பட்டுச்சுன்னா அது எந்த இடத்துல நம்மளால உணர முடியும்? கொஸ்டின் நம்பர் 5. Do share the link with your friends so that they can also join in the MCQ questions discussion part. Question number 5. Shock effect in a nozzle is felt in option 1 divergent portion, option 2 straight portion, option 3 convergent portion, and option 4 throat. ஸோ சிவராஜ் 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, டைவர்ஜென்ட் போர்ஷன். செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாசல்னும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் போர்ஷன் ஒரு இடத்துல அட் த்ரோட்டு. மறுபடியும் சொல்கிறேன், a dimensionless number associated with transient heat conduction heat transfer is option 1 Reynolds number, option 2 Nusselt number, option 3 Froude number, and option 4 Biot number. So those who are watching live, do share the link with your friends. அதே மாதிரி question number 6க்கு என்ன ஆன்சர்ன்றதை கெஸ் பண்ணுங்க. Do guess the answer for question number 6. A dimensionless number associated with transient conduction heat transfer is option 1 Reynolds number, option 2 Nusselt number, option 3 Froude number, and option 4 வந்து பார்த்தீங்கன்னா Biot number. ஸோ இந்த 4ல் what is the correct answer? So any guesses for question number 6? Answer என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? Do guess your answer for question number 6. We'll see which one is the correct answer shortly.
In heat conduction under steady state condition, the temperature of the body at any point varies with time as well as position in one-dimensional, multi-dimensional systems. This type of heat conduction is known as transient heat conduction. அடுத்து Biot number and Fourier number are the dimensionless numbers associated with the transient heat conduction. So Biot number அடுத்து Fourier number நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா Biot number கொடுத்திருக்காங்க. So that one is the correct answer. So option number 4 Biot number is the correct answer for question number 6. அடுத்து question number 7. In a refrigeration system, subcooling what? Number 1 increases COP, number 2 decreases COP, number 3 increases the work required, and number 4 decreases the work required. In a refrigeration system, subcooling what? Number 1 increases COP, number 2 decreases COP, number 3 increases the work required, and number 4 decreases the work required. So for question number 7, which one is the correct answer? All option la we'll check which one is the correct answer. So subcooling is the process of cooling the liquid refrigerant below the condensing temperature for a given pressure. Subcooling is the process of cooling the liquid refrigerant below the condensing temperature for a given pressure. அடுத்து so effect of subcooling நால என்னென்ன effect அப்படின்னா first one increases the refrigeration effect, number 2 work input remains the same, அடுத்து number 3 பார்த்தீங்கன்னா increases COP. so subcooling ஓட effect பார்த்தீங்க அப்படின்னா increases COP. so இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். yes இருக்கு. so option number 1 என்னது increases COP. in a refrigeration system subcooling நால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it increases coefficient of performance. COP இது வந்து increase பண்ணுது. next question number 8. in a saturated air water vapor mixture, the option 1 dry bulb temperature is higher than the wet bulb temperature, option 2 dew point temperature is lower than the wet bulb temperature, option 3 dry bulb, wet bulb and dew point temperature are the same, and option 4 dry bulb temperature is higher than dew point temperature. so கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல which one is the correct answer? in a saturated air water vapor mixture, what happens? so option 1 2 3 and 4. so we'll check which one is the correct answer. so again என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADA 247 தமிழ் சேனல்ல we are taking YouTube classes. so இப்போ பார்த்தீங்கன்னா engineering facultiesக்கு we are taking classes in another separate channel, Tamil engineering classes by ADA 247. so those who have followed, liked and subscribed ADA 247, do give your support for Tamil engineering classes by ADA 247 Tamil engineering classes by ADA 247. so இந்த சேனல்ல தான் பாத்தீங்க அப்படினா engineering faculties will take classes. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா mathematics, IIIE, basic engineering and science, அடுத்து பாத்தீங்கன்னா mechanical. so question number 8 க்கு என்ன correct answer? so for a saturated air vapor, the dew point depression is 0, that is dew point temperature is equal to dry bulb temperature. அடுத்து for saturated air vapor, the wet bulb depression is 0, that is dry bulb temperature is equal to wet bulb temperature. therefore in saturated air water vapor mixture, dry bulb, wet bulb, dew point are all the same. so dew point temperature is equal to dry bulb temperature. இங்க பாத்தீங்கன்னா dry bulb temperature is equal to wet bulb temperature. so அப்ப என்ன அப்படின்னா dry bulb, wet bulb, dew point temperature எல்லாமே வந்து same. so A is equal to B, B is equal to C அப்படின்னு வரும்போது A equal to B equal to C. okay so அந்த கான்செப்ட்ல தான்
So rotation also increases the outer surface area, which decreases the convection resistance in the outer surface. அதனால in some cases a decrease in convection resistance due to increase in surface area can be more significant than increase in conduction resistance due to thicker insulation. Increase in conduction resistance due to thicker insulation. So answer என்னன்னா the insulation thickness above which the heat transfer is reduced. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம திக்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு மெட்டல் பைப்பு உள்ள ஹாட் கேஸ் இல்லை ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்சுலேஷன் மெட்டீரியல் நம்ம மேலே வந்து ஒரு திக்னஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் ரெடியூஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. A gas having a negative joule. A gas having a negative Joule-Thomson coefficient when throttled will. So Joule-Thomson coefficient is denoted by mu. So what is the answer? Number 1 become cooler. Number 2 become warmer. Number 3 remain the same temperature. Number 4 either be cooler or warmer depending on the type of gas. A gas having a negative Joule-Thomson coefficient when throttled will, option 1 become cooler, option 2 become warmer, option 3 remain the same temperature, and option 4 either be cooler or warmer depending on the type of gas. So, 10th question க்கு என்ன ஆன்சரா இருக்கும்? This is the last question for today's session. So Joule-Thomson effect அப்படின்னா mu is equal to del T divided by del P into H as a measure of a change in temperature which results from a drop in pressure across the construction. Joule-Thomson effect is negative, then the temperature will rise during throttling. Joule-Thomson effect positive இருந்தா temperature will fall during throttling. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா Joule-Thomson effect நெகட்டிவா இருந்தா என்னன்னு கேட்டிருக்காங்க. Then the temperature will rise during throttling. Good evening Satish, thank you for joining. So 10th question க்கு option 2 சொல்லிருக்கீங்களா? Okay, option 2 என்னன்னா become warmer சொல்லிருக்கீங்க, செக் பண்ணி பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி Satish will be having the classes daily from 6 to 6:30. நமக்கு வந்து இந்த தமிழ் இன்ஜினியரிங் classes by ADA 247 சேனல்ல we will be having YouTube classes. ஸோ என்ன மெக்கானிக்கல் எக்ஸாமுக்கும் we will be having classes யூடியூப் செஷன் இருக்கும். டிஎன்இபிக்கு அடுத்த டிஎன்இபி முடிஞ்சது, ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி, ஸோ அது முடிஞ்சதுன்னா அடுத்து டிஎன்இபி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே we will be discussing in upcoming days. So do like, comment, share and subscribe Tamil Engineering classes by ADA 247 and do share the link with your friends so that they can also join in this channel. Okay va? So check பண்ணி பார்க்கலாம். 10th questionக்கு Joule-Thomson coefficient is negative, then the temperature will rise during throttling. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்ம் ஆகும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ சதீஷ் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ வித் திஸ் வி கன்க்ளூட் த செஷன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வில் பி ஹேவிங் செஷன் பை 6 to 6:30. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த 2015 கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் 10 கொஸ்டின்ஸ். ஸோ ஃப்ரம் வெட்னஸ்டே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சியில் டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த 20 days நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் அ நியூ சேனல், ஸ்லோலி வியூவர்ஸ் ஆர் getting into it. ஸோ அதனால் do share the link and ask your friends to like, comment, share and subscribe Tamil Engineering classes by ADA 247. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ இந்த ஃபேக்கல்டிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா they will start taking classes depending on the upcoming exams.
Okay. Thank you all for joining. Thank you. Welcome, Satish. Thank you for joining. Thank you for joining, Sivaraj. We'll see you guys on Monday.